உலகமே ஒரு தாய், உலகமே ஒரு கோவில். உலகத்தில் பிறக்கும் மெய்ஞான அருட்பெருஞ்சோதிஜியே நம்ம குல தெய்வம். சிவம் சக்தி, சூரிய பகவான், அன்னை பௌர்ணமி. அவர்களுடைய ஒளியில் தான் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். சூரிய பகவானும் அன்னை பௌர்ணமி பகல் இரவு இரண்டு வரும் இந்த உலகத்திலே வரும் ஒளியில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நாம் யாரால் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்பதை பற்றி இந்த மனித இனம் சிந்திக்கும் காலம் வருகிறது. எல்லாம் இந்த ஆண்டவனுக்குத்தான் வெளிச்சம் வெளிச்சம், எல்லாம் மேலே இருப்பவருக்குத்தான் தெரியும் என்று சொன்னேமன்றி அங்கே மேலே இருப்பவர் யார்? எல்லாம் இந்த ஆண்டவனுக்குத்தான் வெளிச்சம் என்று சொல்கிறோம். அந்த வெளிச்சமாக ஒளியாக இருப்பவர் யார் என்றால் அறிவுள்ள மனித இனம் அறிவார்கள். அறிவில்லாத மூடர்கள், நார்த்திகவாதிகள்லாம் அறிய மாட்டாங்க. அதனால் கடவுளை அறிகிறாங்க. அதுபோல் இளைய தளபதி சூப்பர் ஸ்டார் டிவிகே விஜய் ஆட்சியில் விடியல் பிறக்குமா என்று மக்கள் சிந்திக்க வேண்டும். நாட்டை ஆள அரசாட்சி புரிந்து கொண்டிருக்கும் மாண்புமிகு முதல்வரும் சிந்திக்க வேண்டும். என்னுடைய கருத்து பொதுநல கருத்து. எல்லோருக்கும் நாட்டு நடப்பு நான் அறிந்த கணக்கு. இன்றைக்கு எப்படி நாட்டிலே மனித வாழ்க்கை சென்று கொண்டு இருக்கிறது என்பதை பற்றி பேசுகிறேன். பொதுமறை, தனிமறை, பொதுமறை. எல்லோருக்கும், எல்லா ஜாதியும் மதம் இந்த மனித இனம் அனைவருக்கும் மக்கள் விடியல் பிறக்க வேண்டும் என்றார். இந்த உலகத்திலே விடியல் இறைவன் அனுதினமும் உங்களுக்கு விடியலை கொடுத்து கொண்டு இருக்கிறார். சூரிய பகவான் யாரு? சூரிய பகவான் இரவு பகல் என்ற விடியலை கொடுத்து, இரவு என்பது மனிதன் உறங்குவதற்காக, தூங்குவதற்காக. பகலிலே உழைப்பும் இரவிலே உறக்கமும். அமைப்பையா, இறைவனுடைய அமைப்பு அற்புதம், அற்புதம், ஒவ்வொன்றும் அற்புதம். அப்போ இந்த மண்ணில் பிறந்த மனிதர்கள் வாழப் பிறந்தவர்கள், ஆளப் பிறந்தவர்கள், அனுபவிக்க பிறந்தவர்கள். இந்த உடம்பிலே உயிர் உள்ளவரை இந்த உலகமே உனக்கு சொந்தம், பந்தம், உறவு, தொடர்பு. மாண்டு மண்ணுக்கு உரமானவின் நாடும் சொந்தமில்லை, வீடும் சொந்தமில்லை. உன்னை புதைத்த அந்த இடுகாடும் உனக்கு சொந்தமில்லை. மண்ணுக்கு உரமானவின். இதுதான் மனித வாழ்க்கை. இதை அறியாமல் வாழ்ந்து கொண்டு ஜாதி, மதம், மொழி என்று வெறியில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். உடம்பில் உள்ள உயிர் உள்ள போதெல்லாம் ஜாதி, மதம், மொழிங்கிற வெறி. நீ எந்த ஜாதி, மதம், மொழியாக இருந்தாலும் ஒரு நாளைக்கு மண்ணுக்குள்ளே உரமாக போகிறவன் தானையா. அதுக்கு பிறகு உனக்கு வெறி இருக்குமா? மண்ணுக்குள் உரமானவின் வெறி இருக்குமா? உரமாகும் முன் உனக்கு ஏன் இந்த வெறி? மனிதனை மனிதன் நேசிக்கவில்லை, அன்பு காட்டவில்லை, மனித தர்மம் இல்லை, ஆன்மீகம் இல்லை. உண்மையான ஆன்மீகம் இருக்குமேயானால் ஜாதியும் மதமும் சமாதியாகிவிடும். இருக்கட்டும் ஒரு பக்கம், ஜாதி மதம், அன்பு மலரன ஒருவர், மனித நேயம், சமத்துவம், சமூக நீதி, சம தர்மம் பிறக்கணையா. என்னைக்கு பிறக்க சம தர்மம்? அப்போ இன்றைக்கு நாட்டு நடப்பு விடியல் என்று ஒன்று பிறக்கணும்னா அந்த நாட்டிலே, நான் வாழ்ந்த என் தமிழ்நாட்டிலே அவர்களோடு வாழ்ந்து பழகி உறவாடி இன்று வீதியிலே திருவண்ணாமலை துறவிகள் சரணாலயம் கிரிவலப்பாதையிலே இருக்கும் நானும் ஒரு சன்னியாசியாக இருக்கிறேன். இங்கே வந்து 20 ஆண்டுகள் ஆகிறது. இவர்களோடும் பழகி பல விதத்தில் அனுபவமும் ஆண்டனும் அருளும்
ஆண்டவனுடைய அருள் இருந்தால் தான் அனுபவங்களே வெளியில் வரும். ஆண்டவனுடைய அருளும் கிருபையும் ஆசீர்வாதமும் இருந்தால்தான் நமக்குள் இருக்கும் பழைய நினைவுகளும் நாம் செய்த பலது நமக்கு ஒரு பாடமாக அமையும், வெளிப்பாடாகும். இல்லைன்னா அதெல்லாம் வெளிப்பாடு ஆகாது, நம்ம மனசுக்குள்ளே சமாதியாகிவிடும். இறைவன் அருள் இருந்தால் எல்லாம் கிடைக்கும். அப்போ இந்த உலகத்திலே, இந்த தமிழ்நாட்டிலே விடியல் ஒன்று பிறக்கணும் என்றால் எதை ஒழிக்கணுமோ அதை ஒழிக்கணுயா. அதை ஒழிச்சாதான் விடியல் பிறக்கும், இல்லைன்னா ஒரு நாளும் பிறக்காது, நிச்சயமாக பிறக்காது. நீங்கள் இன்று எதை ஒழித்து கொண்டு இருக்கிறீர்கள்? எதை ஒழித்து கொண்டு இருக்கிறீர்கள்? இதுமாரி சாப்பாடுங்கிறது ஒன்று. சாப்பாடு யாருக்கு கொடுக்கணுமோ அவர்களுக்கு கொடுக்கணும், மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டியது இல்லை. சோறு கிடைக்கும் வரைதான் வாழ்க்கை சொர்க்கம், சோறு கிடைக்கவில்லை என்றால் மரணம்தான். அப்படி நிலை வரும்போது அங்கங்கே உணவகங்களை திறந்து சாப்பாடு போடலாம் நிறையா. இப்போ கிடைக்கும்போது ஏயா போடுற? அங்கே சாப்பாடு, இங்கே சாப்பாடு, எங்கே பார்த்தாலும் சாப்பாடு. ஒரு பக்கம் சாப்பாடு, மறுபக்கம் கூப்பாடு, மன வெறுப்பு நாட்டில் நடக்கும். அப்போ எதை ஒழிக்க வேண்டும் அதை ஒழியுங்கள். முதல்ல பல காலமாக பெண்டிங்கில் இருக்குது, ஒழிக்கப்படாமல் ஒழிப்போம் 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 ஒழிப்போம். எந்த அரசியல்வாதி வந்து ஒழிச்சாயா? மக்களை போதைக்கு அடிமையாக்கி போதைக்கு அடிமை ஆக்கினார்கள் அன்றி இவர்கள் எதையுமே ஒழிக்கவில்லை. அதில் இந்த போதைக்கும் நாட்டில் நடக்கும் பிரச்சனைக்கும் லிங்க் இருக்கா? அதுக்கு இருக்கும் கனெக்ஷன் இருக்கானா? கிடையாதுயா, கிடையவே கிடையாது. பிடிச்சதுனால தான் சண்டை போடுறான். அதனால் ஒரு ஒழுங்கு நடவடிக்கை கட்டுப்பாடு இருந்தால் நடக்குமா? இதெல்லாம் நடக்காது. அப்போ நாட்டில் நடக்கக்கூடிய கொலை, கொள்ளை, கடத்தல், கற்பழிப்பு, லஞ்சம், ஊழல், வறுமை, நோய், வரதட்சணை, வறுமை இல்லாது இருக்க வேண்டும், வறுமை இல்லாது இருக்க வேண்டும். இன்னைக்கு நிறையா பேர் அங்கங்கே இந்த ஏழை எளிய மக்கள் ஒரு பக்கம் கொடுக்கான், ஒரு பக்கம் வாங்கி வட்டிக்கு கட்டிகிட்டு இருக்கான். பையில் பணம் இல்லாமல் அதே பெரிய நரகம், கொடுமை. வர பணத்தை பூரா வாங்கி 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 வட்டிக்கே போனால் குடும்பத்தை எப்படியா காப்பாற்றுவான்? தன் மனைவி குழந்தைகள் அவங்களுக்கு தேவைகளை எப்படி பூர்த்தி செய்வான்? இருபக்கம் ஒரு பக்கம் போதை, வெறுப்பு, வேதனையில் போய் இந்த விளக்கொளியில் விழுந்த விட்டில் பூச்சி மாதிரி போய் விழுந்துடுறான் அங்கே போதையில். இனிமே இதுதான் நமக்கு மருந்துன்னு என்ன? அப்போ ஒழிக்கப்பட வேண்டியது யாரு? இதை ஒழிய முதல்ல இதை ஒழிச்சிட்டு அடுத்தல இதை கூட சேர்ந்து ஒழிக்கணும்னா என்ன தெரியுமா? சாராயம் ஐயா, அதான் ஐயா கேடு. இந்த கொலை கொள்ளை கடத்தில் சேர்ந்த இயற்கை போதையை ஒழிக்க வேண்டிய அவசியமே இல்லையா? இறைவன் கொடுத்த இயற்கை போதை, சிவமூலிகை கஞ்சா, அது என்ன தீண்ட தகாத மூலிகையா? தீண்டாமை ஏன் விதைக்கிய? இறைவன் கொடுத்து கொச்சப்படுத்துகிறீர்கள், இறைவன் கொடுத்ததை அவமானப்படுத்துகிறீர்கள். தீண்டத்தகாத மனுஷனுக்குள்ள தான் மேல் ஜாதி கீழ் ஜாதின்னு தீண்டாம வச்சான். இறைவன் கொடுத்த மூலிகையிலும் தீண்டாமையா? பாவிகளே, பாவிகளா பாவிகளா பாவிகளா! உங்களுக்காக உறங்குவதற்காக கொடுக்கப்பட்டது, நன்றாக உறங்குவதற்காக கொடுக்கப்பட்டது. காற்றிலே கலந்து வருகிறது, அதை அறியவில்லை அறிவு. அந்த மயக்கத்தில் நீங்கள் தூங்குகிறீர்கள். இறைவன் கொடுத்த இயற்கை போதை, சிவமூலிகை, புகையிலை, இயற்கை மது, இதெல்லாம் ஒழிக்கப்பட வேண்டியது கிடையாது, வளர்க்கப்பட வேண்டியதுயா. ஒழிக்கப்பட வேண்டியது செயற்கை போதை தான். அதையும் கூட ஒரு கண்ட்ரோல், ஒழுங்கு நடவடிக்கை கட்டுப்பாடு விதித்தால்
ஒழுங்கு நடவடிக்கை கட்டுப்பாடு விதித்தால் வெளியில் வச்சு எவனும் ஓப்பன் பண்ணக்கூடாது பாட்டில். இன்றைக்கி தமிழ்நாடே பாராக இருந்துக்கிட்டு இருக்கு. தமிழ்நாடே பார், அது இருக்கவே கூடாது. வெளியில் பார் இருக்கக்கூடாது. குடிச்சிட்டு இடையில வந்தால் தானே போதையில் கேரளா ஆக்சிடெண்ட் ஆகுதான், அங்கே சாவுதான், இங்கே சாவுதான், இன்னும் நிறையா இருக்குது. ஏன் அதை ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்கு இவ்வளவு தான் கணக்கு? ஏன் வீட்டில் போய் குடிங்க. நிறைய ஸ்ட்ரிக்ட் பண்ணணுயா, கண்ட்ரோல் பண்ணணுயா அந்த மனுஷன். அதுக்கு தான் என் அரசு. அதை பண்ணாமல் நீங்கள் இலவசம் கொடுத்தாப்புல அந்த ஒரு மயிரும் பெருசு கிடையாது. இன்றைக்கி பார்த்தா பாதி மக்கள் என்ன பண்ணுறாங்க, இலவசம் 2 கிராம் தங்கம் தாரன்னாரு, 1 பவுன் தங்கம் தாரன்னாரு, 6 சிலிண்டர் தாரன்னாரு, வீடு தாரன்னாரு, ஸ்கூட்டி தாரன்னாரு, கரண்டு பில்லு 200 மில்லி இலவசம்னாரு. இன்னும் படிக்கிற பிள்ளைக்கு 15,000 ரூபா, அடுத்தால 1 லட்சம், அடுத்தால 5 லட்சம், வட்டி இல்லா கடன், இப்படி என்று இன்னும் எத்தனைலாம் இருக்கோ தெரியல திட்டங்கள். அடுத்தால இன்றைக்கி ஓசியில் வேறு சாப்பாடு. அரசு உணவகத்தை அம்மா உணவகமா? அரசியல்வாதி பேரே இருக்கக்கூடாதியா இனி. எந்த ஒரு அரசு கட்டிடத்திலும், அரசு பாலத்திலும் சரி, அரசு பள்ளிக்கூடங்களிலும் சரி, எந்த பூங்காவிலும் சரி, எந்த பஸ் ஸ்டாண்டிலும் சரி, அரசியல்வாதிகளுடைய பேர் அவர் யாராக இருந்தாலும் சரி, எவராக இருந்தாலும் சரி, பேர் இருக்கக்கூடாது. அரசியல்வாதிகள் அரசுக்கு வாரிசு அல்ல, அது பொதுவானது, எல்லோருக்கும் பொதுவானது. அங்கே அரசு முத்திரை தான் பதிக்க வேண்டும். ஏன் அரசு பெண்கள் உதவித்தொகைன்னு இருக்கக்கூடாதா? அரசு பெண்கள் உதவித்தொகை தமிழ்நாடு அரசு கொடுக்கியா? பெண்களுக்கு மாதம் இவ்வளோ பணம் அவங்களுக்கு ஒரு உதவித்தொகை அரசு கொடுக்கு. தமிழ்நாடு அரசு கொடுக்கு. அரசு பெண்கள் உதவித்தொகை தமிழ்நாடு. அரசு உணவகம் தமிழ்நாடு. ஏன் அவங்களா நீங்கள் கொடுக்குற உணவுக்கு பூரா கருணாநிதி வீட்டில் இருந்தும் கலைஞர் வீட்டில் இருந்தும் ஜெயலலிதா அம்மா சொத்துல இருந்தாயா வந்துக்கிட்டு இருக்கு, சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கீங்க. அவங்க பேரை தான் வைப்பறேன். என்னையா மூடத்தனம். மக்களாட்சி மலரும், எந்த அரசியல்வாதி பேர் இருக்காது. அரசு கட்டிடங்கள் அனைத்தும் அரசு பெயராக இருக்க வேண்டும். இன்னைக்கு வந்துட்டு நீங்கள் தேவையில்லாத திட்டத்தை போட்டுக்கிட்டு மக்களை என்ன ஒழிக்க வேண்டியது எதை? போதை என்பதும் ஒரு மருந்தையா. இந்த மனிதனுக்கு மருந்தாகவும் இருக்குது, உரமாகவும் இருக்குது. அதை ஒரு கண்ட்ரோலில் இன்றைக்கி பெண்கள் ஏன் அதை வெறுக்கிறாங்க தெரியுமா ஐயா? ஒரு சில பெண்கள் என் கணவர் குடிச்சிட்டு தான் வராரு, வந்தாலும் எங்கள் வீட்டில் பிள்ளைகள்கிட்டையோ குழந்தைகள்கிட்டையோ என்னிடத்துமோ எந்த டார்ச்சரும் கிடையாது. என் கணவரால் எங்களுக்கு எந்த ஒரு உபத்திரமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. எங்கள் தேவைகளை பூர்த்தி செய்வார், அமைதியாக இருப்பார். அப்போ அதனால் நாங்கள் அவரை தீண்டுவதில்லை, பேசுவது இல்லை. ஆனால் சில வீட்டில் என்ன செய்கிறாங்க, தண்ணியை போட்டு லேட்டாகி அந்த டயத்துக்கு முதல்ல வீட்டுக்கு வரானாயா வேலையை முடிச்சுட்டு, இந்த போதை ஒன்று இருப்பதனால அதை நாடி போயிட்டு குடிச்சிட்டு இருக்க காசெல்லாம் செலவு பண்ணிவிட்டு குடிச்சிட்டு பொண்டாட்டி அடிக்க, பிள்ளைகள் அடிக்க கோபம் தூண்டப்படுகிறது. அப்போ பொண்டாட்டி என்ன செய்வா? அனுதினமும் இதே பிரச்சனையாக இருந்தால் வெறுப்பாள். அடுத்தால இவர் இருக்கிற காசை பூரா அடுத்தால வரும்போது எங்கனை சண்டை போட்டாரோ, எங்கனை அடிபட்டானோ, மிதிப்பட்டானோ, வீட்டுக்கு வருந்தண்டியும் வேதனை, வந்தபின் துன்பம். அடுத்தால இந்த காசை பூரா செலவு பண்ணிட்டா மறுநாள் செலவுக்கு உழைக்கிற காசு பூரா போதைக்கு போயிட்டுனா மறுநாள் செலவுக்கு எங்கே போவாள்? தன் பிள்ளைகளுக்கு செலவழிக்க, வீட்டு தேவைகள் எங்கே போவாள்? வெறுப்பு, வேதனை, வெறுப்பாங்க பெண்கள். அவன் குடிச்சிருக்கிறது தெரியாமல் அமைதியாக போனால் அது ஒரு மருந்தாக பயன்படுத்தினால் பிரச்சனைக்கு இடமே இல்லை. எந்த பெண்ணும் வேண்டாம், எங்களால் எந்த பிரச்சனையும் கிடையாது. அதுமாதிரி விலையை குறைக்கணும். மதுங்கிறத வச்சு மனிதனை அடிமையாக்கி விலையை கூட்டிகிட்டே போயிட்டே. நீங்கள் மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து 2 வரியை போட்டு 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 30 ரூபா 35 ரூபாய்க்கு இருந்த தரம் இன்னைக்கு கிடையாது. அதனால் நீங்கள் எவ்வளவோ இலவசம் கொடுக்குங்க, பல இலவசங்கள் கொடுக்கீங்க. அதுமாரி இந்த ஆண்களுக்கு ஒரு மருந்தாகவும் ஒரு வெறுப்பு வேதனைக்கு மன அழுத்தத்தை போக்கக்கூடியதாக இருக்குது. இன்றைக்கி பாருங்கள், செயற்கை போதை கடை
திருவண்ணாமலையில் 206 கடை இருக்கான், மெட்ராஸில் 400 கடை இருக்கான். இப்படி ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் இவ்வளோ கடை வச்சுருக்கான். ஆனால் இறைவன் கொடுத்த இயற்கை போதை இந்த உடம்புக்கு மருந்தாக இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு மூலிகை. அதற்கு தடை, புயலைக்கு தடை, இயற்கை மதுவுக்கு தடை. என்னைய ஆச்சு, என்னைக்கு தாயே அதெல்லாம் மாறப்போகுது? மாறி ஆக வேண்டும். இயற்கை போதையால் எந்த கேடும் இல்லைன்னு இப்போ சமீபத்தில் ஒரு கருத்து கணிப்பில் சொல்லியிருக்காங்க ஐயா. செயற்கை போதையால் இந்த சாராயத்தில் மாண்டு போனவர்கள் பல லட்சம் பேர். சண்டையினாலும் ஆக்சிடென்டாலும் பல விதத்தில் இறந்து மாண்டு போனவர்கள் பல லட்சம் பேர். எதால்? இந்த செயற்கை போதை சாராயத்தால். கலர்ச்சாராயம். அடுத்தால் அதனால் வந்த சண்டைகள், பிரச்சனைகள், அடிதடி, வம்பு, வழக்கு, சண்டைகள் அதிகம், எண்ணற்றது. ஆனால் இந்த இயற்கை போதை என்னும் சிவமூலிகை, கஞ்சா என்னும் சொல்லக்கூடிய இந்த இலையினால், இதை பயன்படுத்தினால் எந்த உயிர் சேதமும் இல்லை இல்லை இல்லை. கருத்து கணிப்பு இல்லை, உயிர் சேதமும் இல்லை, சண்டையும் இல்லை, பிரச்சனையும் இல்லை. இன்னைக்கு இவங்க விற்கிறதுனால தான் சண்டை போடுறான். ஒருத்தனுக்கு ஒருத்தன் போட்டியில் சண்டை போட வச்சுக்கிட்டு இருக்கான். இதே இந்த டாஸ்மார்க் கடை 100 கடை இருக்கிறதுக்கு ஒரு சிவமூலிகை கடை, கஞ்சா கடை, இயற்கை போதை கடை ஒரு கடை திறந்தால் என்னையா? 100 கடைக்கு ஒரு கடை. இப்போ 200 கடை இருக்கா? திருவண்ணாமலையில் 2 கடை, மெட்ராஸில் 400 4 கடை. இப்படி 100க்கு ஒரு கடை இயற்கை போதை. ஏன் இதை பயன்படுத்துகிறவன் நிறைய இருக்கான் ஐயா நாட்டில். இயற்கை மூலிகை, உடல் ஆரோக்கியமாக இருக்கான், எந்த கேடும் கிடையாது அவனுக்கு. அதையும் கெடுத்து இந்த போதை குடிச்சு ஏன் அடிமையாக்கி கொல்லுதிய? அதுமாதிரி சாது சன்னியாசிகள், சிவனடியார்கள்லாம் அந்த இயற்கை மூலிகை வச்சுருந்தா அவர்களை கொடுமை. இந்த பாவம்லாம் எங்கேயா போவோம்? சாது சன்னியாசிகள் ஆன்மீகத்தின் தொடர்புடையவர்கள், சிவன் அடியார்கள், அவர்களை படுத்திய கொடுமை நாட்டில் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. அப்போ செயற்கை போதையை கொடுக்கலாம். இயற்கை போதைக்கு கடை ஒரு கடை வைக்கக்கூடாதா? ஒரு மாநிலத்துக்கு ஒரு கடை வைக்கணும். திறங்கய்யா, பிரச்சனை கிடையாதுயா. இல்லை செயற்கை போதையை ஒழிங்க, இயற்கை போதையை கொடுங்க ஐயா. ஒரு உயிர் சேதம் இருக்காது, ஒரு பிரச்சனை இருக்காது. அவன் பெட்டி பாம்பா அடங்கி போயிடுவான் ஐயா. எவ்வளோ மன அழுத்த உள்ளவனையும் கோபக்காரனையும் சவமாக்கி விடும், அமைதிப்படுத்தி விடும். அவன் சிந்தனையை தூண்டும், முடங்கி கிடக்கும் சிந்தனையை தூண்டும். செயற்கை போதை முடங்கி வேற மாதிரி ஆக்கிடும். ஆனால் அது ஒரு லிமிட்டோட கொடுத்தால் விலையை குறைங்கலேன். இப்போ 180 மில்லி போட்டுட்டு இருக்கிய, அது ஒரு 200 மில்லி பிளாஸ்டிக் பாட்டிலில் வரியை குறைங்க. மத்திய அரசு, மாநில அரசு உங்களுக்கு ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா கிடைச்சா போதாதா? ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா கிடைச்சாலே அதிகமாக லாபம் இருக்குது. அளவோடு கொடுங்கள், அதற்கு மேலே கொடுக்காதீங்க. இவன் எவ்வளோ கொடுத்தாலும் குடிப்பான், குடித்தாலும் ஏறும். வேண்டாம், பொருளாதார செலவில்லை. 200 மில்லி 100 மில்லி ஒரு அளவு, ஒரு நேரத்துக்கு ஒரு கட்டிங் 100 மில்லி. அடுத்தால கொஞ்சம் ஒரு 100 பிரச்சனையே கிடையாது. சாப்பிட்டு அவன் பாட்டு நிம்மதியாக படுத்துக்குவான். பாரும் இருக்கக்கூடாது, வெளியிலே எந்த வியாபாரமும் இருக்கக்கூடாது. அந்த டயங்கள் சரியாக இருக்க வேண்டும். 10 மணிக்கு மேல் எவனும் வெளியில் சுற்றக்கூடாது. என்ன கண்டுபாடு இருக்குது? 10 மணிக்கு பிறகு மனுஷனுக்கு என்னையா வேலை? அன்டைம். காலை 5 மணி 6 மணிக்கு ஷிஃப்ட்டுக்கு வேலைக்கு போனால் 5 மணிக்கே ரெடி ஆவான். 5 to 10 அன்டைம். வீட்டிலே ஓய்வெடுக்கும் நேரம், உறங்கும் நேரம், தூங்கு நேரம். என் பிள்ளையக்காங்க, என் புருஷனுக்காங்களா, பிள்ளையக்காங்க, என்ன தேடுறான்? அதுக்கு அப்புறம் அன்டயத்தில் சுற்றிக்கிட்டு இருக்கான் ஜாலியாக. முதல்ல அதை லாக் பண்ணியா. லாக் பண்ணாலே இந்த திருட போகிறவங்களாம் 10 மணிக்கு பிறகு தான் போகிறான் திருடனை. பிடிச்சி லாக் பண்ண அத்தனை பேரையும். அப்போ இந்த போதையை பெண்கள் வெறுப்பதற்கு காரணம் சரியான பொருளாதார வரவும் தடைபடுது. அதிகமாக குடித்தா உடம்பும் கெட்டு போகுது. அதிகமான போதை ஆயிட்டுனா வீட்டில் தகராறு, சண்டை, சச்சரவு, அடிக்கிறது, பிடிக்கிறது. ஏன் லிமிட்டோடு இருந்தால் அடிப்பானா, அரவணைப்பானா? லிமிட். அந்த லிமிட்டு இந்த ஒழுங்கு நடவடிக்கைக்கு இந்த மனிதன் கட்டுப்படவில்லை என்றால் கட்டுப்படுவான். ஏன்னா அதிகமான போதை இருந்தால் தானே நான் யாருன்னு கேட்பான் அப்படியுமா. லிமிட்டாக இருந்தால் கேட்பானா? நல்லா பேசுவான், பிரச்சனைக்கு இடமே கிடையாது, நல்லா சாப்பிடுவான்,
உடம்புக்கும் ஆரோக்கியமாக இருக்கும், ஒரு மருந்தாக இருக்கும், ஒரு விருந்தாக இருக்கும், சொர்க்கமாக இருக்கும். அதுமாரி பெண்கள் வந்து இந்த போதையால் குடும்பம் நாசமாக போச்சுன்னா அந்த போதைக்கு இவன் அடிமை ஆனதினால், போதைக்கு அடிமை ஆனதினால் வாழ்க்கை தான் சொர்க்கம். அப்போ வாழ்க்கையும் சொர்க்கமாக இருக்கணும். இந்த போதை என்பது மனிதன் அனுபவிப்பதில் ஒன்றாக இருக்குது, அனுபவிக்கிறது தவறு கிடையாது. போதை இவனுக்கு அடிமையாக இருக்க வேண்டும். அடிமையாயிட்டுனா வாழ்க்கை சீராக இருக்கும், சிறப்பாக இருக்கும், பிரச்சனைக்கு இடமே இருக்காது. வர காசை பூரா எல்லாத்தையும் அங்கே போட்டோம்னா அப்புறம் வீட்டில் என்ன செலவு இருக்குது? அப்போ அதுக்கு ஒரு 100 ரூபா 200 மில்லி 500 ரூபா 1000 ரூபா சம்பாத்தியம் பண்ணலாம் இருக்கான். என்ன செய்ய? குடித்து தொலைச்சிட்டு அடிமையாயிட்டான். அடுத்து வரும் சந்ததியாவது, அடுத்து வரும் நம் சந்ததிகளாவது இதை குறைப்பதற்கு வழிகாட்ட வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி வந்து இந்த போதைக்கு அடிமை இல்லாமல் போகணும்னா கோபம் இல்லாமல் இருக்க வேண்டும். ஒவ்வொரு மனிதனின் உள்ளத்தில் கோபம் இல்லாமல், வெறுப்பு இல்லாமல், தானும் வேதனைப்படாமல், அடுத்தவர்களையும் வெறுப்பேற்றாமல், துன்பப்படாமல் என்று இருக்கிறார்களோ அன்று போதை டம்மியாயிரும், விரும்ப மாட்டான். கண்டிப்பாக அதிகமாக அதனுடைய விற்பனை இருக்காது, குறைஞ்சிரும். யாரும் கோபப்படுத்தல, வெறுப்பு தானே. ஒருத்தனுக்கு மனுஷன் என்ன பண்ணுறான்? வெறுப்பேற்று தான். மனிதனை துன்புறுத்துறான் ஐயா. அப்போ இந்த போதையை ஒரு ஒழுங்கு நடவடிக்கை கட்டுப்பாட்டு கொண்டு வந்தால் மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் உயிருக்கும் கேடு. எழுதி வச்சுக்கிட்டே வியாபாரத்தை பார்க்காங்க, அடிமையாக்கிட்டாங்க. அதுமாதிரி இந்த கான்சு புயல்லாம் எப்போ வந்துச்சு? யார் பீரியடில் வந்தது? கொடுத்து அடிமைப்படுத்திட்டு 5 ரூபாய்க்கு வாங்குத பாக்கெட் 50 ரூபா 70 ரூபா 80 ரூபா. இதை பயன்படுத்தாமல் இருக்கானா? பக்கத்து மாநிலங்களில் விற்காமல் இருக்குதா? ஆந்திரா, கேரளா, பாண்டிச்சேரி விற்காமல் இருக்குதா? அங்கே எது இல்லை? இங்கே தடை விதித்தாலும் அங்கே போயினாலும் வாங்கிட்டு வந்துடும். எந்த இடத்துல எங்கே இருக்க தேடி போயிடுவோம் ஐயா. அது ஒரு மயக்கம். கேரளாவுக்கு போவான், பாண்டிச்சேரிக்கு போவான், புயலை இல்லையா, மூலிகை இல்லையா வாங்கிட்டு வருவான். ஒரு இலையா, இந்த இலைக்கு இவ்வளோ பெரிய தண்டனையும் கொடுமையாக இருக்குது. பெரிய பாவச்செயலையா, பாவச்செயலையா. இன்னைக்கு இந்த இலையை வச்சுருந்தாங்க. ஏதோ ஒரு ஊரில் 2 காவல்துறை அதிகாரிகள், போலீஸுக்காரங்க அந்த கஞ்சா சிவமூலிகை இலையை வச்சுருந்தாங்கன்னு அவங்கள டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்கய்யா, சஸ்பெண்டு. இந்த இலையை வச்சுருந்தது குத்தமாய்யா? அது ஒரு மன அழுத்தத்துக்குள்ளே அது ஒரு மருந்தாக நினைங்களையா. அது ஒரு மூலிகை மருந்து, அதுக்கு சஸ்பெண்டா? வேலையை போட்டு கொடுங்கய்யா. அவங்களுக்கெல்லாம் சஸ்பெண்ட் பண்ணியிருந்தாலும் வேலையை போட்டு, இதுக்கெல்லாம் நீங்கள் பாவ செயலில் தவறாக நினச்சி கொலைக்கு சமமாக அந்த இலையை வச்சுருந்தவனை பார்த்தா தவறாக உள்ள கணக்கு. என்ன நடந்துக்கிட்டு இருக்கு நாட்டில்? அப்போ இந்த போதையை கூட ஒரு கட்டுக்குள் கொண்டு வந்துடலாம். அரசியல்வாதிகள் நினைச்சா, நாட்டை ஆளும் அரசியல்வாதிகளும் அங்கே பதவியில் இருக்கும் அத்தனை பேரும் நினைத்தால் இந்த போதையை ஒரு கட்டுக்குள், அரசுக்கும் வருமானம் வரணும், மக்களுக்கும் எந்த கேடு இருக்கக்கூடாது. கொடுக்குற சரக்கு அந்த 200 மில்லி நல்லா இருக்கணும், கரெக்டாக இருக்கணும், அவங்களுக்கு தேவையான போதை. அப்போ அரசும் மக்களுக்கும் பொருளாதார செலவு ரொம்ப இருக்கக்கூடாது, அதிகமான செலவு நீடிச்சுட்டே போகக்கூடாது. அப்போ போதைக்கும் செலவு இல்லை, வீட்லேயும் பிரச்சனை இல்லைன்னா அனுபவிச்சுட்டு போட்டுமே. இதில் என்ன தவறு இருக்குது? உலகெங்கு இன்னைக்கு போதையில் மயங்கி தான் கிடக்கும், தவறு இல்லை. இது இயற்கை போதை ஒன்றும் விஷம் அல்ல, அற்புதமான ஒரு மருந்தையா. நீதிமன்றத்தில் இருக்கா நான் கேஸ் போட முடியுமாயா? போய் நானே ஒரு சன்னியாசி, நான் போய் வைக்கலை பிடிச்சி நீதிமன்றத்தில் போய், ஐயா ஏன் நீதிமன்றத்துக்கு தெரியாதா, நீதிபதிகளுக்கு தெரியாதா? இந்த போதையால் எந்த உயிர் சேதமும் இல்லை, பிரச்சனையும் இல்லையா. இதை கொடுக்க மாட்டாங்களாம். அணுதினமும் சண்டை போட்டு செத்துக்கிட்டு இருக்கான், உடல் கெட்டுக்கிட்டு இருக்கான், வீணாக போய்கிட்டு இருக்கான், நாட்டில் குடும்பமே நாசமாக போய்கிட்டு இருக்கு. அந்த போதையே கொடுப்பாங்களாம். என்னையா நீதி? என்ன நீதி? நியாயம், அதற்கு ஒரு நீதி, இதற்கு ஒரு நீதியா? அநீதியா?
கோர்ட்டில் கேஸ் போட்டால் கூட என்ன சொல்லும், ஐயா கணம் நீதிபதி அவர்களே, இயற்கை போதே இறைவன் கொடுத்த இந்த சிவமூலிகை மனிதன் உறங்குவதற்காக கொடுக்கப்பட்டது ஐயா. அதை மனிதன் பயன்படுத்த வேண்டும், விலை போக வேண்டும். விலை போனால்தான் அங்கே விளைச்சல் இருக்கும். விதை இல்லை, பயிர் இல்லை. பயிர் இல்லை என்றால் விதை இல்லை. அங்கே அந்த சிவமூலிகை இலை புகையிலை இல்லை என்றால் நமக்கு உறக்கம் இல்லை, தூக்கம் இல்லை. கண்டிப்பாக அதற்காக கொடுக்கப்பட்டது. மனிதன் தீண்டத்தகாத மூலிகையா? மனிதன் அதை பயன்படுத்தக்கூடாதா? தீண்டாமையை ஏன் விதைக்கிறார்கள் இந்த மூடர்கள், திராவிட மூடர்கள்? அவர்கள் விதைச்சது தான் ஐயா. இந்த சாராயத்தை முழுக்க முழுக்க சாராயத்தை குடிக்க வேண்டும் என்பதற்காக மட்டுமே. சாராயத்தை குடிச்சு குடிச்சு இவன் அதுக்கு அடிமை ஆக வேண்டும். மற்ற எந்த போதையும் தீண்டிடக்கூடாது. மற்ற எந்த போதையும் தொட்டாலும் அங்கே வர மாட்டான். இயற்கை போதையை ஒழித்துவிட்டு செயற்கை போதையை கொடுப்பவர்கள் பாவிகள். இயற்கை போதையும் கொடுக்கப்பட வேண்டும். கொடுத்தால் இந்த மக்கள் வாழ்வு நல்லா இருக்கும். எதை ஒழித்தால் மக்களுக்கு நல் வாழ்க்கை சந்தோஷம் மலருமோ அதை ஒழிங்கய்யா. அது என்னையா? ஒழிப்போம் ஒழிப்போம் என்று சொல்லிக்கொண்டு ஒழிக்காமல் இருக்கக்கூடியது எது? கொலை, கொள்ளை, கடத்தல், கற்பழிப்பு, லஞ்சம், ஊழல், வறுமை, நோய், வரதட்சணை. வரதட்சணை ஒழிக்கப்பட வேண்டும். நீங்கள் இலவசம் கொடுத்து அதை கொடுப்பேன் இதை கொடுப்போன்னு இங்கே பாதி பேர் பேசுகிறாங்க. என்னாச்சு 2500 சிலிண்டர்? என்னாச்சு தங்கம்? என்னாச்சு? ஏன் ஒரு 1500 தரேன்னு சொல்லியிருக்கலாம்ல? இவர் டாப்புக்கு போயிட்டார். எல்லாம் டாப்பில் வச்சுருக்காரு. இலவசத்தை பூரா மக்கள் ஏசுகிறார்கள், பேசுகிறார்கள். அசிங்க அசிங்கமா, அசிங்க அசிங்க. தேவையா? மறுபக்கம் நல்ல ஆட்சி மலர்ந்தால் போதும். எங்களுக்கு இலவசமும் வேண்டாம், எங்களுக்கு உதவித்தொகையும் வேண்டாம். நல்ல ஆட்சி மலர்ந்தால் போதும். மக்கள் எல்லோரும் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ வழி பிறந்தால் போதும் அப்படின்னு இன்னொரு பக்கம் நினைக்காங்க. ஏன்னா இவங்க தான் கொடுத்து பழவிட்டான். அப்போ இன்னும் பணம் வேணும், குடு குடு குடு. என்னையா தேவையில்லாத போராட்டத்தை உண்டு பண்ணிக்கிட்டு இருக்கிய? அதுமாரி சீமான் சொன்னார், அற்புதமாக சொன்னார் ஐயா. நானும் அவருக்கு நிறையா பேசினேன். அருமையாக சொன்னார். வாழ்வாதாரத்தை காப்பேன், பொருள் ஆதாரத்தையும் காப்பேன், மக்களையும் காப்பேன். ஏன்னா அவருக்கு அந்த தில் இல்லையா? இருக்கியா? அந்த வேகம் சீமானிடமும் இருக்கு. ஆனால் அவருக்கு ஒரு இடத்திலாவது வெற்றி பெற ஓட்டு போட்டீர்களா நீங்கள்? ஒரு இடத்திலாவது இன்றைக்கு அவர் வந்திருப்பார்னா நீங்கள் எதையும் கேட்டிருக்கவே மாட்டீங்க. கேட்டிருப்பீங்களா? பேசியிருப்பீங்களா யாராட்டு அவரை? நிச்சயமாக யாரும் பேசியிருக்குங்க. பாருங்க, தாரன்னு சொன்னியே, ஏன் தரலை? யூடியூப்பில் பாருங்க ஐயா, அவங்க பேசுகிற பேச்சு அசிங்கம், அநாகரிகம். நாகரிகமான அரசியலாக தெரியலை. எல்லோரும் வாழ்த்தணும். இப்போ சீமா வந்திருந்தால் யாரும் கேட்க முடியாது. ஆனால் அவர் கொடுப்பார். யாருக்கு என்னென்ன இலவசமோ, எது எது இலவசங்கிறத ரொம்ப கன்ஃபார்மாக அழகாக தெளிவாக சொல்லியிருந்தார் ஐயா. ஆனால் அவருக்கு ஓட்டு போட இந்த மக்களுக்கு மனம் இல்லை. ஏன் இல்லை? எதற்கு இல்லை? நல்லா தான் பேசினார். அவருடைய ஒரு வைப்ரேஷன், ஆக்ஷன். ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு, இப்போ நான் எப்படி பேசிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கே தெரியல. பைத்தியக்காரன் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன். பைத்தியக்காரன் மாதிரி இருந்துக்கிட்டு கிரிவல பாதையில் நம்ம என்னத்தை பேச? இந்த மக்களுக்கு திருந்துற மக்களே கிடையாது. ஆனால் வறுமை ஒழிஞ்சிட்டுனா அடுத்தவங்க கொடுக்கறது கொஞ்சம் எதிர்பார்க்க மாட்டாங்க. வறுமையை ஒழிக்கணும். இப்போ சீமா வந்திருந்தால் நிச்சயமாக அவருடைய சட்டத்திட்டமும் பயங்கரமாக இருந்திருக்கும். பார்ப்போம், ஒருத்திருந்து பார்ப்போம். அதுபோல் நமக்கெல்லாம் மேலே ஒருவன் ஆண்டவன் என்று ஒருவன் இருக்கிறான். அவர் நிச்சயிக்கிறார். யார் யார்
முதல்வராக வர வேண்டும், அதிபராக. அவங்களுடைய தலையெழுத்து விதி. முன்னோர்கள் செய்த தர்மத்தின் அடிப்படையிலே ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை அமையும் போது அவர்கள் வாழ்க்கை அமையாமல் இருக்குமா? அதுபோல் அவர் முதல்வராகிறார். சரியான முறையில் ஒழிக்க வேண்டியதை ஒழிக்கலாம், போதையை ஒரு கட்டுக்குள் கொண்டு வரலாம். யா ஜெய் மாதாஜி, ஜெய் அருட்பெருஞ்சோதி. இறைவன் என்றும் உன்னோடு, உன் மனதோடு, உன் அறிவு. காட் பிளஸ்.